மகாபெரிவாற்றல் ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் பக்திவதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவளை கோமாத்தை என்று சொல்லி கோமாதாவாக லோகமாதாவாக இருக்கிறாள் என்று அதனுடைய வடிவமாகவே இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக அவள் எப்படி ரகசியமாக அப்படின்னு சொல்வதற்காக என்ன நாமம் என்றால் ஓம் குஹ ஜன்மபூமே நமஹ. ஓம் குஹ ஜன்மபூமே நமஹ. அதாவது இது என்ன அப்படின்னா குஹ ஜன்ம பூஹு அப்படின்னு சொல்றது. குஹன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய அந்த இறைவன் யார் என்றால் முருகன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா ஹிருதய குகைக்குள் இருப்பவர், அதனால குஹன் என்று சொல்வார்கள் முருகனை. அப்ப ஜன்ம பூஹு என்றால் அந்த முருகனின் பிறப்பிடமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த முருகன் எப்படி தோன்றினார்? பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்தான தோன்றினார், எப்படி இவள் பிறப்பிடமாக இருக்க முடியும் அப்படின்னு தோணும். அது நெற்றிக்கண்ணில் தோன்றினாலும் அதை தாங்கி பிடித்து ஒன்றாக்கி ஜீவனாக்கி கொடுத்தது எங்கே? அந்த சரவண பொய்கை. அந்த சரவண பொய்கையே அம்பிகையின் சாட்சாத் அம்பிகையின் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குஹா அப்படிங்கிற ஒரு நாமம் ரொம்ப விசேஷமான நாமமாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா முத்துசுவாமி தீட்சிதர் ஒவ்வொருவரும் ஒரு நாமத்தை தங்களுடைய முத்திரையாக ஒவ்வொரு பாடலிலும் அதை உபயோகப்படுத்துவார்கள். அப்படித்தான் முத்துசுவாமி தீட்சிதர் குஹை என்று ஒரு நாமத்தை எந்த பாடலை பாடினாலும் தன்னுடைய முத்திரையாக வைத்திருப்பார். அப்ப அந்த நாமம் வந்தாச்சு அப்படின்னாலே அந்த கீர்த்தனை முத்துசுவாமி தீட்சிதனுடைய கீர்த்தனையாகத்தான் இருக்கும். அப்ப குரு குஹ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம் அந்த பாடல் எல்லாம். அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதை இன்னும் எப்படி சொல்லலாம்? முருகன் இல்லாம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? குஹன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹிருதய குகை அப்படின்னு சொன்னோமா, இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா. இந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா அஞ்ஞானம் என்னும் இருட்டுக்குள் இருக்கிறது. ஆக அந்த ஆத்மா மிகவும் பிரகாசமானதுதான், ஒளி வீசக்கூடியதுதான். ஆனா அதை சுற்றி என்ன இருக்கு? இந்த தீட்சிதர் அழகா சொல்லுவார், அஞ்ஞான துவாந்த சவித்ரே அப்படின்னு சொல்லுவார். அதாவது அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய சூரியனாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா அமர்ந்திருக்கிறது, ரகசியமாக அமர்ந்திருக்கிறது. ஆனால் அதை சுற்றி வர என்ன மூடி இருக்கு? இருள் மூடி மறைத்து அப்படியே அதற்குள் வைத்திருக்கிறது. அப்ப அந்த ஆத்மாதான் குஹ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய பிறப்பிடம் எது அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் பிறப்பிடமாக, உறைவிடமாக, மூல பிரகிருத்தியாக இவள் தான் இருக்கிறார். அதனால்தான் இங்கே குஹ ஜன்ம பூஹு என்று சொன்னார்கள் மகாபெரியவாச்சரன்.